பெய்த தொடர் மழையின் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் தக்காளி மருந்து செய்த பயிரிடத்த விவசாயிகளுக்கு இப்பொழுது ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தக்காளியை பறித்து விற்பனைக்கு கொண்டு வருமேயானால் வியாபாரிகள் வெறும் 6 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் கிலோ கேட்கிறார்கள். ஒரு டிப்பர் 16 கிலோ 17 கிலோ கொண்டது. இப்பொழுது வெறும் 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் விவசாயிகளிடத்தில் வியாபாரிகள் வாங்குகிறார்கள். அதை வாங்கி கடைக்கு கொண்டு போய் நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆனால் கடந்த வாரம் எல்லாம் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி விற்றது. ஆனால் விவசாயிக்கு என்னென்றால் 6 ரூபாய் 7 ரூபாய் என்றுதான் விவசாயிக்கு கிடைக்கிறது. ஆனால் விவசாயிக்கும் கிடைக்கவில்லை, பொதுமக்களுக்கும் கடுமையான விலை உயர்வாக மக்கள் கருதுகிறார்கள். இவ்வளவு செலவு செய்து ஒரு 60 நாள் பயிரிட்ட விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இத்தகைய வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் ஆங்காங்கே விவசாயிகள் தெருக்களிலும் தோட்டங்களிலும் தன்னுடைய கோபத்தை விவசாயிகள் தக்காளியை பறித்து மார்க்கெட்டுக்கே கொண்டு வரணும், தெருவிலே கொட்டி விடுகிறார்கள், தோட்டத்திலே கொட்டி விடுகிறார்கள், மீண்டும் ஃபேக்டரி வச்சு தோட்டத்தையே அழிக்கிறார்கள். இந்த கோபம் தக்காளி மீது வருகிறது. ஆனால் இவ்வளவு செலவு செய்து 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தவரே ஒரு 3000 4000 கூட கிடைக்கவில்லை என்றால் இது என்ன பிரயோஜனம்? ஆனால் மக்களுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து நிறைய தக்காளி வரவிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்றோம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தக்காளி நிறைய பயிரிடக்கூடிய விவசாயிகள் இருக்கார்கள். கிருஷ்ணகிரி தான் நம் மார்க்கெட் 1, 2வது ஒட்டஞ்சத்திரம், 3வது கோவை மாவட்டம். இத்தகைய தக்காளி நிர்ணயம் செய்யக்கூடிய மார்க்கெட்டில் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை வேளாண் துறை அதிகாரிகளும் கணக்கில் எடுக்க வேண்டும். விலை ஏறுகிற போது அதை தடுப்பதற்குரிய முறையிலும் அதிகாரிகள் அரசு நடவடிக்கை விவசாயிக்கும் கட்டுகளையாக வேண்டும், வாங்குகிற மக்களுக்கும் கட்டுமான முறையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். இத்தகைய முறையில் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதையை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு ஆய்வு நடத்த வேண்டும், முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும். கள ஆய்வை வேளாண் துறை அதிகாரிகள் செய்தால் இத்தகைய பாதிப்பிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள். விவசாயிக்கு பாதுகாப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்கின்றோம். அத்தகைய இன்னைக்கு நாங்கள் தக்காளியை கொண்டு வந்து மஞ்சப்பையிலேயே முதல்வர் சொன்ன அடிப்படையிலே மஞ்சப்பையிலே பிளாஸ்டிக்கில் அல்ல, மஞ்சப்பையிலேயே தக்காளி பொதுமக்களுக்கு விற்பனை செய்வது